வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் சில பஞ்சதந்திர கதைகள பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பொருட்கள ஒரு இடத்திலிருந்து வாங்கி, தன்னோட பக்கத்து ஊர்ல விற்பவர். அப்படி பொருட்கள எடுத்துட்டு போறதுக்கு அவரிடம் ஒரு கழுதையும் இருந்தது. அதேபோல அவர் தன்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகறதுக்கு வழியில இருக்கிற ஒரு ஆற்றைக் கடந்து தான் போக வேண்டும். தினமும் பொருட்கள வாங்கி, அத அந்த கழுதை மேல ஏற்றி பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்துட்டு வருவார். இது அவர் வழக்கமா செய்யறது. இப்படி ஒரு நாள் அவர் கழுதை மேல உப்பு மூட்டைய ஏற்றி வச்சுக்கிட்டு ஆற்ற கடந்து போனார். அப்போ கழுத கால் தவறி அந்த தண்ணீர்ல விழுந்துருச்சு. உப்பு தண்ணீர்ல விழுந்தா என்ன ஆகும்? சரியா சொன்னீங்க. கரைய ஆரம்பிச்சிரும் இல்லையா? அதேபோல கழுதையின் முதுகில் இருந்த மூட்டையில் இருந்த உப்பு தண்ணீரில் கரைய ஆரம்பித்தது. உப்பு தண்ணீர்ல கரைஞ்சா என்ன ஆகும்? மூட்டையோட எடை குறையும் இல்லையா? கழுதையுடைய முதுகில் இருந்த மூட்டையின் எடையும் குறைந்தது. ஒரு வழியா தண்ணீர்லிருந்து கஷ்டப்பட்டு எழுந்த அந்த கழுதை மீண்டும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த வியாபாரிக்கும், பரவால்ல தண்ணீல விழுந்தாலும் நல்ல வேளையா கழுதைக்கு பெரிய அளவுல அடிபடல என்று ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டார். நடக்க ஆரம்பிச்ச கழுதைக்கு தன்னோட சுமை குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா, உப்பு கொஞ்சம் தண்ணீல கரைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த கழுதைக்கு விஷயம் புரிஞ்சது. ஓஹோ! உப்பு தண்ணீல கரையும், தன்னோட சும குறையும் என்பது புரிந்தது. சரி, அப்படி சும குறையும்னா, இனிமேல் நம்ம தினமும் வேணும்னு தண்ணீல விழலாம் என்று முடிவு செய்தது. அது முடிவு செய்தது போலவே ஒவ்வொரு முறையும் ஆற்றில விழுந்து கொண்டே இருந்தது. முதல் ஓரிரண்டு முறை ஆற்றில் இருக்கும் பாறையின் காரணமாகவோ, அல்லது மணல் மீது காலை தவறாக வைத்ததன் காரணமாகவோ, கழுதை விழுது அப்படின்னு அந்த வியாபாரி நினைச்சார். ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் புரிஞ்சது, வேணும்னே இந்த கழுத விழுது. ஏன்னா, அதோட சுமை குறையும் அப்படிங்கிறதுக்காக என்பது அந்த வியாபாரிக்கு புரிஞ்சது. சரி, இந்த கழுதைக்கு ஒரு சரியான பாடத்த கற்பிக்கணும் என்று முடிவு செய்தார். அடுத்த நாள் வழக்கமா உப்பு மூட்டை ஏற்றவர் இந்த முறை பஞ்சு மூட்டையை ஏற்றிட்டார். கழுதைக்கு நடக்க ஆரம்பிச்ச உடனேயே, ஆஹா! சுமை வழக்கத்தை விட ரொம்ப குறைவா இருக்கே! நம்ம மீண்டும் தண்ணீல விழுந்து எழுந்தோன்னா இந்த சுமையும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த முறை வேண்டுமென்றே ஆற்றில் கீழே விழுந்தது. விழுந்தா என்ன ஆகும்? சரியா சொன்னீங்க. அது பஞ்சு என்பதால் தண்ணீர நெறைய உறிஞ்சிருச்சு. அப்போ மூட்டையோட எடை ரொம்ப அதிகமாயிடுச்சு. சுமக்க முடியாம சுமந்து கழுதை மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அதுக்கு தன்னோட தவறு புரிந்தது. எப்பொழுதுமே குழந்தைகளே, நம்மளுடைய கடமையை செய்யும் பொழுது அதிலிருந்து விலக நினைக்கக்கூடாது. நம்மளோட கடமை அதுதான் என்றால் அதை தயங்காம, பயப்படாம, சலிச்சுக்காம செய்யணும். குழந்தைகளாகிய உங்களோட கடமை என்ன? படிக்கிறது. அதனால அன்னன்னைக்கு நடத்துற பாடத்த அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிரணும். சரியா? சரி. இப்போ நம்ம 2வது கதைய பார்க்கலாம். ஒரு குளத்தில் 3 மீன்கள் இருந்தன. ஒரு மீன் பேரு வருமுன் காப்பான். 2வது மீன் பேரு வருங்கால் காப்பான். அதாவது வரும்பொழுது காப்பான். 3வது மீன் பேரு வந்தபின் காப்பான். வருமுன் காப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னா, அது வரும் முன்னரே தன்னை காப்பாற்றிக் கொள்பவன். வருங்கால் காப்பான் அப்படின்னா, தனக்கு ஏதாவது ஒரு கெட்டது வரப்போகுது அப்படின்னா, அந்த கெட்டது நடக்கும்போது அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்பவன். வந்தபின் காப்பான் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறியா இருக்கிறவங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு முறை இந்த 3 மீன்களும் குளத்தில நீந்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது வெளியில் மீன் பிடிக்கும் சிலர் பேசிக்கொண்டது இந்த மீன்களின் காதில் விழுந்தது. ஒருத்தர் சொன்னார், ஆஹா! இந்த குளத்தில ஏராளமான மீன்கள் இருக்குது. நாளைக்கு ஒரு பெரிய வலைய எடுத்துட்டு வந்து இருக்கிற மீன்கள்லாம் பிடிச்சிட்டு போ வேண்டியதான் என்று சொன்னார். இத கேட்டிருந்த 3 மீன்கள்ல வருமுன் காப்பான் மீன் சொல்லுச்சு, ஆஹா! நம்மள பிடிக்க போறாங்க. நம்ம உடனே தப்பிச்சு பக்கத்து குளத்துக்கு போயிடணும் என்று சொன்னது.
அது கேட்ட மற்ற 2 மீன்களும், "ஏன்பா பதட்டப்படுற? ஒரு பிரச்சனையும் இல்ல, பார்த்துக்கலாம். வரும்போது பார்த்துக்கலாம்" என்று சொல்லிவிட்டன. ஆனா வருமுன் காப்பான் யாரு? எதுவா இருந்தாலும் தனக்கு வரும் முன்னரே தன்னை காப்பாற்றிக் கொள்பவன் இல்லையா? அதனால கடகடன்னு அது பக்கத்து குளத்துக்கு ஓடிடுச்சு. வரும்போது காப்பானோ, வந்த பின் காப்பானோ எதுவும் செய்யாம வழக்கமான செயல்களை செஞ்சுட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையும் வந்தது. மீன் பிடிப்பவர் ஒரு பெரிய மீன் வலையோட வந்தார். அத பார்த்ததும் வரும்போது காப்பானுக்கு புரிஞ்சிடுச்சு. "அடடடா! மாட்டிக்கிட்டோம்" அப்படின்னு. உடனே எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த மீனவர் வீசின வலையில வரும்போது காப்பான் கிட்டத்தட்ட சிக்கிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்த வினாடி எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு நீந்தி பக்கத்து குளத்துக்கு ஓடியே போயிடுச்சு. ஆனா இந்த வந்தமீன் காப்பான் மீன் இருக்கு இல்லையா? அது எத பத்தியும் கவலைப்படாம, "பிடிக்கட்டும், பிடிக்கட்டும் வலையில தான. வலையில விழுந்தா என்ன? என்னால தப்பிக்க முடியாதா? அதெல்லாம் தப்பிச்சுப்பேன்" என்று எத பற்றியும் கவலைப்படாம சோம்பேறியா இருந்தது. அதனாலேயே அந்த மீனவர் விரிச்ச வலையில மீன் மாட்டிக்கிச்சு. அந்த வலையிலிருந்து தப்பிக்க எவ்வளவோ போராடுச்சு. ஆனா தப்பிக்க முடியுமா? மீன் வலையில சிக்கிடுச்சுன்னா, அதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமம். மாட்டிக்கிடுச்சு. அது மாட்டிய பிறகு தண்ணீரிலிருந்து தரைக்கு தூக்கி போட்டார். தரையில போட்டா மீனால உயிரோட இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? சாகும் தருவாயில தான் அந்த வந்த பெண் காப்பான் யோசிச்சுதான். அடடா! வருமுன் காப்பான்னு சொன்னான். அவன் கூடவே நான் தப்பிச்சு போயிருந்தா, இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேன். அல்லது குறைஞ்சபட்சம் வருங்கால் காப்பான் அவன் தப்பிக்கும் போதாவது நான் தப்பிச்சிருக்கலாம். எவ்வளவு சோம்பேறியா இருந்துட்டு, இப்ப என் உயிரே போயிற மாரி ஆயிடுச்சே! என்று வருத்தப்பட்டு கொண்டே உயிரை விட்டது. அதனால குழந்தைகளே, வருமுன் காப்பான் போல நீங்களும் இருக்கணும். உங்களுக்கு அன்னன்னைக்கு நடத்துற பாடத்த அன்னன்னைக்கு படிச்சிட்டீங்கன்னா, வருங்கால் காப்பானோ அல்லது வந்தபின் காப்பான் போலவோ இல்லாம, தேர்வின் பொழுது எல்லா கேள்விகளையும் எளிமையா எழுதலாம். நல்லா படிச்சு வகுப்பில் முதல் மாணவனாகவோ, முதல் மாணவியாகவோ வரலாம். அதனால வருமுன் காப்பானாகவே எப்போதும் இருங்கள். சரியா? இனி 3வது கதைய பார்க்கலாம். ஒரு காட்டுல ஏராளமான புறாக்கள் வாழ்ந்து வந்தன. அந்த புறாக்களுக்கு ஒரு தலைவன் இருந்தார். அந்த புறாக்களின் தலைவன் எப்பொழுதும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவர். அதேபோல தன்னுடைய புறா நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எளிமையா விட்டுற மாட்டார். ஒரு முறை இந்த காட்டுல ஏராளமான புறாக்கள் இருந்ததை பார்த்த வேடர்கள் புறாவுக்கு வலை விரிச்சாங்க. இது தெரியாத புறாக்கள் வழக்கம் போல இரை தேடி பறந்து வந்தன. அப்போ ஒரு இடத்துல நிறைய இரைகள் இருக்கிறத பார்த்ததும் எல்லா புறாக்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா! இன்னைக்கு எளிமையா உணவு கிடைக்கப் போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த இரைய சாப்பிட போச்சு. அப்போ தலைவன் புறா சொல்லுச்சு, "இல்ல, இல்ல. இவ்ளோ இரையும் இவ்ளோ எளிமையா கிடைக்குது அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது" என்று சொன்னது. புறாக்களுக்கு இரைனா என்ன குழந்தைகளே? தானியங்கள் தான். சரியா? இவ்ளோ தானியங்கள பார்த்ததும் மற்ற புறாக்களுக்கு சந்தோஷம் தாங்கல. தலைவன் சொன்னத கேட்கவே இல்ல. ஓடிப் போய் அந்த தானியங்கள சாப்பிடறதுக்காக பறந்து போச்சு. வேடன் வச்சிருந்த வலையில சிக்கிடுச்சு. எல்லா புறாக்களும் வலையில சிக்கினதும், தலைவன் புறாவுக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சு. தலைவன் புறா சொல்லுச்சு, "நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு. இப்ப நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே! வேடர்கள் வந்தா நம்ம எல்லாரையும் புடிச்சிட்டு போயி கொன்றுவாங்க. எப்படி இங்கிருந்து தப்பிக்க போறோம்?" என்று கேட்டது. தலைவர் ஐயா மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு விஷயம் தெரியாம இப்படி தப்பு நடந்து போச்சு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல என்று சொன்னது. அதுக்கு தலைவன் புறா கொஞ்ச நேரம் யோசிச்சது. சுற்றிலும் பார்த்தது. பார்த்தா 1, 2, 10, 100 இல்ல. கிட்டத்தட்ட அந்த காட்டுல இருந்த அத்தன புறாக்களும் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான புறாக்கள் அந்த வலையில வந்து மாட்டிக்கிச்சு. எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சது. அப்ப தலைவன் புறா ஒரு யோசனை சொல்லுச்சு. அதை கேட்டதும் மற்ற புறாக்களும் அருமையான யோசனை, அருமையான யோசனை தலைவரே, அதுபோலவே செஞ்சிருவோம் என்று சொன்னது. இந்த நேரத்துல வலை விரிச்சிருந்த வேடனும் வர ஆரம்பிச்சிட்டான். இத்தனை புறாக்கள் ஒண்ணா மாட்டுனதுல அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த புறாக்கள பிடிக்கிறதுக்காக வந்தான். தலைவன் புறா, "எல்லாரும் தயாரா இருக்கீங்களா?" என்று கேட்டது. எல்லா புறாக்களும் தயார் என்று சொன்னது. உடனே, "ம், எல்லோரும் பறக்க ஆரம்பிக்கலாம்" என்று சொன்னது. 1 இல்ல, 2 இல்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான புறாக்கள். எல்லா புறாக்களும் ஒரே நேரத்துல சிறகடித்து வலையோட பறக்க ஆரம்பிச்சது.
எல்லாரும் ஒண்ணா ஒரே நேரத்துல அந்த வேலைய செஞ்சனால, அந்த வலைய தூக்குறது ஒண்ணும் பெரிய சிரமமான வேலையா இல்ல. புறாக்கள் பறக்க ஆரம்பிச்சத பார்த்து வேடனுக்கு ஒரே ஆச்சரியம். "என்னடா இது? வலை வச்சிருந்தோம், வலையையும் மீறி வலையோட தூக்கிட்டு போகுதே! ஐயய்யோ! என் வலை போச்சே! வலை போச்சே!" என்று வேடன் புறாக்கள துரத்த ஆரம்பிச்சான். ஆனா, ஆயிரக்கணக்கான புறாக்கள் ஒற்றுமையா சேர்ந்து பறந்தனால, வலையோட சேர்ந்து பறந்து போயின. காட்டுக்குள்ள போனதுக்கப்புறம், தன்னோட நண்பர் எலியார கூப்ட்டு, எல்லா வலைகளையும் அறுத்து, எல்லா புறாக்களும் சுதந்திரமா போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சரியா சொன்னீங்க. ஒற்றுமை. ஒற்றுமையே பலம். நம்ம எப்பொழுதும் ஒற்றுமையா இருந்தோன்னா, நம்மளால எவ்வளவு சிரமமான, கஷ்டமான காரியங்கள் வந்தா கூட, அதிலிருந்து நம்மால தப்பிக்க முடியும். சரியா குழந்தைகளே? இன்று நம்ம 3 கதைகள பார்த்தோம். 3 கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இனி மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். வாழ்த்துக்கள்.